அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறது நுரையீரல் பற்றி. அதாவது நுரையீரல்ல வர பல நோய்கள், பல புற்றுநோய்கள் எப்படிலாம் வருது, எப்படிலாம் தாக்கப்படுது, எதனால வருது, பீடி சிகரெட் போன்ற பல பழக்க வழக்கங்கள்னால வருதா இல்ல வேற ஏதாச்சும் காரணங்கள் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் தெளிவாக டாக்டர் காசி சாருடன் லங் ஸ்பெஷாலிஸ்ட் அவர்கள் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் சார். இப்போ பிரபலமா இருந்த கராட்டே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமா ஆக்டர்ஸ்க்கு எல்லாம் அவர் தான் இந்த ஃபைட்டிங் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இது பண்ணி கராட்டே மாஸ்டரா இருந்தாரு. இப்போ அவருக்கு சடனா லங் கேன்சர் சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது புற்றுநோய் சொல்லிட்டு பாதிக்கப்பட்டு அவருக்கு அதனால கியூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு எக்ஸசைஸ், நல்ல ஒரு பாடி மெயின்டைன் பண்ணியும் எதனால சார் அவங்களுக்கு இந்த மாதிரி லங் கேன்சர் அப்படின்னு வருது? நல்ல கேள்வி. எந்த ஒரு ஆணோ பெண்ணோ எவ்வளோ உடற்பயிற்சி இருந்தாலும் உடல் திடகாத்திரமா இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கிற பழக்கத்தை பொறுத்து, உதாரணத்துக்கு சிகரெட் பழக்கமோ இல்லை பீடி பழக்கமோ இல்லை மற்றும் புகையிலை சார்ந்த பழக்கமோ, நிறைய பேர் இந்த இ சிகரெட் போன்ற பழக்கங்கள் எது இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே செல்கிற அந்த சிகரெட் புகையானது அதில் இருக்கிற ஒரு கார்சினோஜன், ஒரு 70 to 80 கார்சினோஜன் அதில் இருக்கு. அதில் உள்ள போகிறதுனால உள்ள இருக்க சுவாச குழாயில் இருக்கிற மியூக்கோசல் திக்கனிங் எல்லாமே டபாலிஷ் ஆகிட்டு அதில் உள்ள இருக்கிற அந்த மியூக்கோசாலேருந்து ஸ்குவாமஸ் மெட்டாப்ளேஷியா நடந்து அதில் நமக்கு ஒரு கேன்சர் உற்பத்தி ஆகுது. அது எப்போதுமே இம்மீடியட்டாக நமக்கு தெரியறதில்ல, லேட் ஸ்டேஜில் தான் நமக்கு தெரிய வரும். உதாரணத்துக்கு எந்த கேன்சர் நல்ல கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டையில வர கேன்சர்னு சொல்லலாம். ஏன்னா தொண்டையில ஒரு கேன்சர் வரும்போது இம்மீடியட்டா நமக்கு வாய்ஸ் ஸ்டேஜ் கொடுத்து நம்ம இம்மீடியட்டா டாக்டர் கிட்ட போய் பார்த்துருவோம். ஆனா லங் கேன்சரை பொறுத்தவரை பிரச்சனை என்னன்னா அது முற்றிய தருவாயில ஸ்டேஜ் 3 இல்ல ஸ்டேஜ் 4 கேன்சர்ல தான் நமக்கு தெரிய வரும். உதாரணத்துக்கு எச்ச துப்பும் போது ஒரு ரத்தம் வந்தாலோ இல்ல மூச்சு வாங்குறது நிறைய இருந்தாலோ அப்பதான் நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம். அப்ப பார்க்கும்போது அது முற்றிய நிலையில ஏற்படுறதுனால அவர்களுக்கு கீமோதெரப்பிக்கான ஆப்ஷனும் சர்ஜரிக்கான ஆப்ஷன்ஸும் மிக குறைவாயிடுது. ஸோ எப்போதுமே நமக்கு முன்னாடியே மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்து கொள்வது நல்லது. அடிக்கடி 35 வயதிலிருந்தே நமக்கு எக்ஸ்ரே செய்து நம்மளுடைய நுரையீரல் நல்லா இருக்கிறதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ சார். இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்க இந்த சிகரெட் பத்தி எல்லாம் சொன்னீங்கல்ல, அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் பீடி வச்சுட்டு அந்த மாதிரிதான் இருந்தாங்க. இப்போ ஃபில்டர் சிகரெட் அண்ட் சிகரெட், இ சிகரெட் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்க சொன்னீங்களா சார்? அதாவது ஃபர்ஸ்ட் நான் பீடி குடிச்சேன் அதனால லங்ஸ் கேன்சர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு, இப்போ பல பேர் இந்த ஃபில்டர் சிகரெட், இ சிகரெட் குடிக்கிறதுனால லங் கேன்சர் போன்ற இதெல்லாம் எதுவும் வராது, அந்த மாதிரி எதுவும் அவேர்னஸ் இல்லாம பல இதுல இருக்காங்க. நீங்க என்ன சார் அதை பத்தி சொல்றீங்க? அதாவது பீடி நல்லது இல்ல சிகரெட் நல்லது இப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டு அவங்களே முடிவு எடுத்துக்கிட்டு அவங்களே செல்ஃப் அடிக்டா இருக்காங்க. நீங்க அதை என்ன சார் சொல்றீங்க? ஸோ இப்போ நிறைய யங்கர் ஜென்ரேஷன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் பிராண்டட் சிகரெட் ஆயிடுச்சு, என்னோட சிகரெட்ல எண்டில் ஃபில்டர் இருக்கு, ஸோ அதனால எனக்கு கேன்சர் வராது அப்படின்னு ஒரு தப்பான கன்செப்ஷன் இருக்காங்க. அது ஒரு முற்றிலும் தவறு. அதில் உள்ள போகிற புகையில தான் 70 கார்சினோஜன் இருக்கு. 7,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் அதில் அடங்கியிருக்கு. முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா கேட்மியம், அர்சனிக், மெத்தனால் போன்ற கார்பன் மோனாக்சைடு போன்ற கொடிய கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே அந்த புகையில இருந்து வருது. உதாரணத்துக்கு அந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் அசிட்டேட்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபில்டரால ஒரு செய்யப்பட்டது. அது அந்த கேன்சரை தடுக்கக்கூடிய எந்த ஒரு கெப்பாசிட்டியும் இல்லை. அது வாயில வைக்கிறதுக்கான ஒரு பகுதி மட்டும் தானே தவிர அதுல எந்த ஒரு ஃபில்டரும் ஆகாது. அது ஒரு தப்பான கன்செப்ஷன். பீடி பிடிச்சாலும் சிகரெட் பிடிச்சாலும் எல்லாருக்குமே ஒரே ஆபத்து தான். கேன்சர் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் 7 to 8 டைம்ஸ் ரொம்ப ஜாஸ்தி தான். சார் தேங்க்யூ. இப்போ இ சிகரெட்னா என்ன சார்? இது தான் புதுசா சொல்றாங்க, அதை பத்தி என்ன சார் சொல்றீங்க? கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. இ சிகரெட்னா அதை பத்தி விளைவுகள், அதோட ஃபில்டர் சிகரெட்டை விட இ சிகரெட் எப்படிலாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல கேள்வி. இப்போ ரீசெண்ட் யங்கர் ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட்டு பீடி எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு பேட்டரி ஆப்ரேட்டட் இல்லை யூஎஸ்பி ஆப்ரேட்டட் சிகரெட்டை நம்ம யூஸ் பண்றாங்க.
உதாரணத்துக்கு அது பேர் சிகரெட்னு நம்ம சொல்றோம். நிறைய ஃபிளைட்ல போகும்போதெல்லாம் சிகரெட் கூட பேண்டை நம்ம பார்ப்போம். ஸோ அது பேட்டரி ஆப்ரேட்டட் சிகரெட். அதுல ஒரு சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷன் வந்து என்ன ஆகும், வேப்பர் மோட், அந்த ஹீட்டட் ஃபிலமெண்ட் இருக்கிறதுனால, அந்த பேட்டரி ஆப்ரேட்டட் ஹீட்டட் ஃபிலமெண்ட் இருக்கிறதுனால அந்த சொல்யூஷன் வேப்பரைஸ் ஆகி ஒவ்வொரு இன்ஹலேஷன்லயும் நமக்கு ஒரு புகை மாதிரி ஒரு வேப்பர் மாதிரி வரும். இதுதான் சிகரெட். இதுல நிக்கோட்டின் கலந்து இருக்கிறதுனால கிளிசராலும் கலந்துருக்கு. அதனால அதனுடைய கிக், இந்த சிகரெட் பிடிக்க வேண்டிய கிக்கு நமக்கு இதுலயும் கிடைச்சிருது. நீங்க சொல்றது உண்மைதான். நீங்க நார்மல் சிகரெட்ல இருக்கிற கேன்சர் உண்டு பண்ண சப்ஸ்டன்ஸ் எல்லாமே சிகரெட்ல கொஞ்சம் கம்மி தான். ஆனா இருந்தாலும் அந்த நிக்கோட்டினோட எஃபெக்ட்ஸும் அதுல இருக்கிற கிளிசராலோட எஃபெக்ட்ஸும் கண்டிப்பா உடலை பாதிக்க தான் செய்யும். கண்டிப்பா அதுவும் மிக மிக ரிஸ்க் தான். இதுதான் சிகரெட்ல ஃபில்டர் சொல்லக்கூடிய பகுதி. இது என்ன ஆயிருக்குன்னா, இது செல்லுலோஸ் அசிட்டேட் இந்த பேப்பரால உருவாகிருக்கிறது. நல்ல திக்கண்டு செல்லுலோஸ் அசிட்டேட் இருக்கிறதுனால உள்ள இருக்கிற இந்த டொபாக்கோல உண்டான புகையெல்லாம் இது ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. ரெண்டாவது, பீடி பிடிக்கிறது நல்லதா இல்ல சிகரெட் பிடிக்கிறது நல்லதான்னு கேட்டா எது நல்லது? ரெண்டுமே கேன்சர் உண்டுக்கான பொருள். ரெண்டுத்துலயும் சேம் கண்டென்ட் தான் இருக்கு. ஸோ எல்லாமே மோசமான ஒரு பொருள் தான். ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப அருமையான பதில் சொன்னீங்க. சிகரெட்னால வேற என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் வரும் சார்? சிகரெட்னால எவ்வளோ கேன்சர் நம்மளுக்கு பாதிக்கப்படும்? அதாவது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு சிகரெட் குடிச்சா இவ்வளவு ஆயில் கம்மியாகும், அந்த மாதிரி எல்லாம் உண்மையா இருக்கா? அண்ட் சிகரெட்னால இன்னும் என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சார். கண்டிப்பா. ஒரு சிகரெட் குடிக்கிறதுனால நமக்கு ஆயுள் காலத்துல ஒரு நாள் கம்மி ஆகுன்றது ஒரு உண்மைதான். ஸோ நம்ம சிகரெட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் 7,000 கெமிக்கல்ஸ் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுல 70க்கும் மேற்பட்ட கேன்சர் உண்டு பண்ற பொருட்கள் நமக்கு உள்ள போகுது. அது நம்ம குடிக்கிறவங்களுக்கு அது நம்ம ஆக்டிவ் ஸ்மோக்கர்னு சொல்லுவோம். இல்ல பக்கத்துல யார் உட்கார்ந்து இருந்தாலோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலோ இல்ல ஒய்ஃப் இருந்தாலும் அவங்களும் இந்த புகையை உட்கொள்ளும் போது நம்ம பேசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லுவோம். ஆக்டிவ் ஸ்மோக்கரா இருந்தாலும் சரி, பேசிவ் ஸ்மோக்கரா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே அந்த கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆயுட்காலமும் ரொம்ப கம்மியாகுது. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சிகரெட் பிடிக்கிறதுனால கேன்சர் மட்டும் வரதில்லை. முக்கியமா பிரச்சனை என்னன்னா சிஓபிடின்னு சொல்லுவோம். நம்ம கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்த புகையெல்லாம் போய் அந்த சுவாச குழாயில போய் படிகிறதுனால அந்த மியூக்கோசா எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் ஆகி இந்த மியூக்கோசல் லைனிங் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடுது. அப்போ காஃப், நமக்கு நிறைய காஃப் வரும். ஸ்மோக் பண்ணும்போது காஃப் வரும். இது ஸ்மோக்கிங் காஃப்னு நம்ம சொல்லுவோம். அது இல்லாம அந்த மியூக்கோசா எல்லாம் ஸ்குவாமஸ் மெட்டாப்ளேஷியாவா கன்வெர்ட் ஆகி வருங்காலத்துல 10 to 15 வருஷம் நம்ம ஸ்மோக் பண்ணும்போது அது கேன்சரா மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மோர் தென் 10 times இருக்கு. ஸோ எப்போதுமே ஸ்மோக்கிங்னால ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து ஒன்று சிஓபிடி, எம்ஃபைசிமா, ரெண்டாவது ஸ்மோக்கிங் லங், லாஸ்டா தான் கேன்சர் உண்டு பண்ற ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்மோக்கிங் விடுறது மிக மிக ரொம்ப அவசியம். தேங்க்யூ சார். இப்போ இந்த ஸ்மோக்கிங் வந்து எப்படி சார் விட்டுறது? அந்த அடிக்ஷன் வந்து எப்படி சார் வெளியில வர்றது? அப்படி சடனா ஸ்மோக்கிங் விடுறதுனால அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலா ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுமா? இல்ல வேற ஏதாச்சும் அவங்க டிப்ரெஷன்ல போயிட்டு அது ஒரு அடிக்ஷன் தானே சார், அதன் மூலியமா ஏதாச்சும் வேற காசஸ் வர சான்சஸ் இருக்கா? கண்டிப்பா. ஸ்மோக்கிங் பண்றதால லாங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஈவன் ஒரு சிகரெட் குடிச்சாலும் நமக்கு அந்த நிக்கோட்டின் உள்ள இருக்கிற சப்ஸ்டன்ஸ் உள்ள போய் நமக்கு கிக்க கொடுக்குது. நமக்கு ஒரு பிபி, ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி சுவாச குழாயை கொஞ்சம் டைலேட் பண்ணி நமக்கு ஒரு கிக்கை நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த கிக்கு நமக்கு மீண்டும் மீண்டும் வேணுன்றதுனால தான் நம்ம தொடர்ந்து அந்த சிகரெட் பிடிச்சிக்கிறது பழக்கத்தை நம்ம ஈடுபடுறோம். ஸோ சிகரெட் பழக்கத்திலிருந்து நம்ம விடுபடும் போது நமக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒன்று பிசிக்கல் டிபெண்டன்ஸ்னு சொல்லக்கூடிய நமக்கு கை நடுக்கம், மூடு, டிப்ரெசிவ் மூட்ல இருக்கிறது, தூக்கம் வராம இருக்கிறது, சில பேருக்கு வந்து கொஞ்சம் சோர்வு ஏற்படலாம். இது மாதிரி பிசிக்கல் டிபெண்டன்ஸ் நமக்கு ஏற்படுது. ரெண்டாவது டைப் சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ். ஸோ இப்போ அது ஒரு சிகரெட் ஒரு லவரா கூட நம்ம நிறைய பேர் யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு சில பேர் வந்து மோஷன் போறதுக்கே நமக்கு சிகரெட் வேணும்
அப்படின்னு காலையில எழுந்தோடனே கேட்பாங்க. சில பேர் வந்து சிகரெட் தண்ணி அடிக்கும் போது சிகரெட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. சில பேர் வந்து டீ குடிக்கும் போது கூட நமக்கு சிகரெட் இருந்தால் தான் எனக்கு வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு லவ்வராகவே அதான் கூட பழகி போற மூடுலயும் இருப்பாங்க சில பேர். அது சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ், அதான் கூட சார்ந்து இருக்கிறது. இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கும் நமக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் அண்ட் கவுன்சிலிங் தேவைப்படுது. அது சைக்காட்ரிஸ்ட் மூலம் போயும் நமக்கு அந்த கவுன்சிலிங் நம்ம ஈடுபடலாம். முதல் பிசிக்கல் டிபெண்டன்ஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு அந்த நிக்கோட்டின் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து மீண்டும் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்மோக்கிங்ல இருந்து மீண்டு வந்துடலாம். ஸோ எந்த ஒரு ஆளும் நம்ம ஸ்மோக்கிங் அடிமை ஆயிட்ட போது மோர் தென் 10 to 15 இயர்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் இருக்கும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி விட்டுலான் இருக்கேன் அப்படின்னு பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். சடன் அப்ரப்ஷன் கண்டிப்பாக அவசியம். அதை கூட இருக்கும்போது வித்ராவல் எஃபெக்ட்ஸும் நமக்கு போகும். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்க நுரையீரல் மருத்துவரையோ இல்லை சைக்காட்ரிக் மருத்துவரையோ அணுகும்போது உங்களுக்கு அந்த சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து அந்த பிசிக்கல் டிபெண்டன்ஸ்லேருந்து மீண்டு வர்றதுக்கு நிக்கோட்டின் கம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நிறைய சீவிங் கம்பெனியும் கிடைக்குது. இது மாதிரி நிறைய வழிமுறைகள் நுரையீரல் டாக்டர் அணுகுனா நிறைய சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நிக்கோட்டின்லேருந்து மீண்டு வர்றதுக்கான சப்ஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி இந்த சிகரெட்டை நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக சிகரெட் புகைப்பழக்கத்திலிருந்து மீண்டு வருவது மிக எளிது. தேங்க்யூ சார். இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ சிகரெட் தான் இப்படி இருக்கு, சரி ஓகே நம்ம ஆன்ஸ் இந்த மாதிரி கூலிப்பு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு சில டொபேக்கோல யூஸ் பண்றாங்க. அதனால ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுமா நம்ம லங்ஸுக்கு? வேற ஏதாச்சும் இல்ல காசஸ் இருக்கா சார்? கண்டிப்பா. நிறைய பேர் சிகரெட் பிடிச்சாதான் வந்து நமக்கு கேன்சர் வரும், இது மாதிரி ஹார்ன்ஸ் போட்டாலோ குட்கா போட்டாலோ இல்ல இந்த உதட்டுக்கு அடியில வைக்கிற இந்த கூல் லிப் போன்ற பொருட்கள் யூஸ் பண்ணா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறானது. டொபேக்கோ எந்த ஒரு வடிவத்தில் யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு பொருட்களை வச்சு நம்ம சாப்பிட்டாலும் டொபேக்கோக்கான ஆபத்து கண்டிப்பா இருக்கு. அது அந்த கூலிப்போ இல்ல ஒரு ஹான்ஸோ உள்ள அந்த உதட்டுக்கு பின்னாடி வைக்கும்போது அதுல இருந்து சுரக்கக்கூடிய ஒரு திரவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிளட் அப்சார்ப்ஷன் நடந்து அதுல என்ன கிக்கு சிகரெட் ஸ்மோக்கிங்ல என்ன கிக் கிடைக்குமோ அந்த கிக்கு இதுலயும் நமக்கு கிடைச்சிடுது. இதுதான் உண்மை. ஆனா அதுல என்ன கேன்சர் உண்டு பண்ற பொருள் இருக்கோ அதே பொருள் தான் நமக்கு உள்ள போக போகுது. இதுல மவுத் கேன்சர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அந்த ஹார்ன்ஸ் பழக்கத்தில் இருந்தாலும் கூலி பழக்கத்தில் இருந்தாலும் அதை முற்றிலும் நிப்பாட்டுறது மிக மிக அவசியம். ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா அருமையா பதில் சொன்னீங்க. நாளைக்கு இன்னும் நம்ம நிறைய எபிசோட்ல நெக்ஸ்ட் எபிசோட்ல இந்த சிஓபிடினா என்ன, ஆஸ்துமானா என்ன, நிமோனைட்டிஸ்னா என்ன, இந்த வீசிங்லாம் இன்னும் நிறைய பேருக்கு வருது, அது எதனால வருது, இந்த ப்ரோன்சைட்டிஸ் அது மாதிரிலாம் இன்னும் நிறைய நிறைய டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் இருக்கு லங்ஸ்ல. அதை வச்சு நம்ம இன்னும் நிறைய பார்க்கலாம் வர எபிசோட்ல. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.